அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லாத்தையும் செயல்முறையில் தெரிஞ்சுக்கணும். இப்போ சமையல் பண்ணுறோம், புஸ்தகத்தை படித்து பார்த்து வானொலி வைக்கிறோம், இதை போடுறோம் அதை போடுறோம் தெரியாது. ஒரு வயசான மூதாட்டியை கேட்டிங்கன்னா என்ன செய்யும்? அனுபவ ரீதியில் சொல்லும். உங்களுக்கும் அனுபவ ரீதியில் அது அனுபவம் ஆயிட்டா இந்த சுவையான உணவை தயாரிக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒரு உணவுப் பொருள் தயார் பண்ணுறதுக்கு அனுபவம் அப்படிங்கிறது ஒன்று தேவை. அப்போ தெய்வம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த கண்ம இந்திரியங்களை கொண்டு தெரிஞ்சுக்க முடியாது, ஞான இந்திரியங்களை கொண்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க, அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய கண்ம இந்திரியங்கள் அழிந்து போகுதா? இல்லை, கண்ம இந்திரியங்கள் அப்படியே தான் இருக்குது. வேணுங்கிற போது அது என்ன பண்றோம்? ஞான இந்திரியங்களா மாத்திக்கிறோம். புற உலகத்துக்கு தேவைங்கிற போது கண்ம இந்திரத்து வழியே புற உலகத்தை நுகர்ந்துக்கிறோம். ஞான மார்க்கத்துக்கு போற காலத்துல அதே நேரம் இது கேட்ட அடுத்த நிமிஷம் அதுக்கு போகணும்னா அப்ப அதே உறுப்புகளை என்னவா மாத்திக்கிறோம்? ஞான இந்திரியங்களா மாத்திக்கிறோம். அப்ப ஒன்னுத்துக்கு 2 பவர், 2 in 1. எப்ப கண்டுபிடிச்சாங்க? 4 யுகத்துக்கு முன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. எத்தனையோ 4 யுகங்கள் பொழுத்தோ 28வது சதுர்யுகத்துல தான் கிருஷ்ணனோட அவதாரம். 42 லட்சம் வருஷம் சொச்சம் ஒரு யுகம். ஒரு ரவுண்டுக்கு எத்தனை வருஷம்? 42 லட்சம் வருஷத்து சொச்சம். திரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த மாதிரி 27 சுத்து சுத்தி வந்ததுக்கு அப்புறம் 28வது சுத்துல துவாபர யுகம், திரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்துல கிருஷ்ண அவதாரம். அதுல சொல்றாரு, இது உன்னோட கர்மேந்திரியங்களை ஞானேந்திரியங்களா மாத்தலாம். ஆனா ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் ஒன்னாவே செயல்படுறது. வேணுங்கிற போது மாத்திக்கிறோம், வேணுங்கிற போது மாத்திக்கிறோம். ஆனா கர்மேந்திரியம் அப்படிங்கிறது உடலுக்குள்ள ஊற்றெடுத்து வந்துட்டா புறத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு மனோநிலை வளராது. புறத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. புறத்தை விட்டு மனிதரை விட்டே. அதனால்தான் மகான்களும் யோகிகளும் குகைக்கு தேடி போனாங்க, மலைக்கு தேடி போனாங்க, காட்டுக்கு தேடி போனாங்க. காட்டுக்கு தேடி போனாங்களே, அப்ப துன்மிருகங்களை அவங்கள வதைக்காதான்னு ஒரு கேள்வி கேட்கறீங்க. துன்மிருகங்கள் கிட்ட வராது. இயக்கம் எது? கண்மேந்திரியம், ஞானேந்திரியம் இயக்கம். கண்மேந்திரியத்தோட மாற்றம் தவிர்க்கப்பட்டு ஞானேந்திரியத்தோட இயக்கமாகிறது. உதாரணத்துக்கு ஐயப்பன். உதாரணத்துக்கு என்ன இயக்கம் அவரோட உடல்? பியூரா ஞானேந்திரியம் மட்டுமே உடல்வாகும். அதனால என்ன பண்ணுத்தோ, புலி மேல அவர் உக்காந்து போனார். இப்ப பாருங்க, ஒரு சிரத்திய பிடிக்கிறதுக்கு 4 நாள். இவன் கைப்பட்ட உடனே அது மண்டையை போட்டு, அது வெளியில இருந்தா இவன் மண்டையை போட்டுருப்பான். இப்போ மனிதனோட கர்மேந்திரியத்துக்கு இப்படி ஒரு பவர். அது ஞானேந்திரியமா மாற்றப்படுற போது பஞ்சபூதங்கள் பாதிப்பு இருக்காது. இந்த இடத்தை நல்லா கவனிக்கணும். இப்ப இது வரைக்கும் உடல்ல இருக்கிற பஞ்சபூதம் 2ஆ சொன்னோம். இப்ப சொல்றோம் பஞ்சபூதங்கள் பாதிக்காது. இந்த பஞ்சபூதங்களுக்கு என்ன அர்த்தம்னா, கண், காது, மூக்கு, வாய், மலஜல சுத்திகரிப்பு அந்த ஓட்டைகள் அல்ல. ஆகாயம், நீர், நெருப்பு, ஜலம், வாயு. கண்மேந்திரியங்கள் புறத்த தழுவி விலகி ஞானேந்திரியங்கள் வந்துட்டா வெளியேக்கமான தெய்வீக இயக்கமான பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள்ல பாதிக்காது. அதனால்தான் நாரதர் கூட என்ன பண்றாரு, எதுலையுமே பூந்து வந்துடுறாரு.
இப்ப கண்ணுக்கு செவுத்த ஊடுருவி போற பவர் வந்தது. அதுக்கப்புறம் உடலே ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் ஊடுருவி போகிறது. அதுக்கு பேர் சித்து. சித்தி கிடையாது. சித்தி ரொம்ப சிக்கல் பாட்டி, அதுவும் குழந்தைய மட்டும் கவனிச்சுக்கோ. இதுக்கு பேர் சித். சித்து. சித்தி வேற, சித்து வேற. சித்தி. அதனால்தான் வள்ளல் பெருமான் சித்தி வளாகம்னு பேர் வச்சார். என்ன வளாகம்? பல்கலை வளாகம். வாயிலேயே சொல்ல வராது. பல்கலை கழகம் சொல்றது ஒரு கஷ்டம், அடுத்தது வளாகம் சொல்றது ஒரு கஷ்டம். அதனால அவர் என்ன பண்றாரு, சித்தி வளாகம்னு பேர் வச்சார். உடம்புல இருக்கிற 2 பஞ்சபூதம் ஒன்னானா வெளியில் இருக்கிற தெய்வீகமான பஞ்சபூதங்களால் பாதிக்கப்படுறதில்லை. அதை கூட தனக்கு சாதகமா இந்த உடல் மாத்திக்குது. இப்ப இந்த கண்மேந்திரியத்துக்கும் ஞானேந்திரியத்துக்கும் இப்படி ஒரு பவர். சரி, இந்த ஞானேந்திரியத்துக்கு இன்னும் என்ன பவர்? ஞானேந்திரியம் விழிக்கக்கூடிய காலத்திலே உருவங்கள் விலகி போறது. இது உருவங்கள் விலகி போறது. ஞானேந்திரியம் வந்து நீ கிருஷ்ணான்னு கூப்பிட்டா அந்த இந்திரியத்தோட இருக்கிற கிருஷ்ணன் யார் எதிரில் வந்து நிக்கிறது? யாரு கூப்பிட்டாலோ அவ எதிரில் வந்து நிக்கிறா. கிருஷ்ணா நீ சௌக்கியமா? நான் சௌக்கியம் இருக்கட்டும். காலையில் அந்த வெண்பொங்கல் உப்பில்லாத வச்சியே அந்த நெய்வேத்தியத்தை இன்னும் சாப்பிடாம இருக்கிறியே, சாப்பிடுன்னு தன் கையால் எடுத்து ஊட்டி வர்றார். கிருஷ்ணன் வந்து எனக்கு இந்த மாதிரி சாதம் ஊட்டி விட்டாருன்னு பொது ஜனத்துல இடத்துல சொன்னா என்ன நினைக்கும் பொது ஜனா? பைத்தியம், நல்லதெல்லாம் தெரியாது. ஜனங்க என்ன நினைக்க? பைத்தியம். இந்த பைத்தியம் ஜனத்தை பார்த்து என்ன நினைப்பாரு? பைத்தியம். இப்ப அந்த பைத்தியம் இந்த பைத்தியத்தை பார்த்து பைத்தியம்னு சொல்லுச்சு. இப்ப இந்த பைத்தியம் ஜனங்களை பார்த்து பைத்தியம்னு சொல்லுது. ஆக மொத்தத்துல எல்லாமே என்ன? பைத்தியம். ஒத்துண்டே இல்லைங்க, இந்த இடத்த நாங்க ஒத்துக்க முடியாது. இந்த இடத்தை எங்களால ஒத்துக்கவே முடியாது. அபிராமி பட்டர் பாடினாரு, யாரை பார்த்தாலும் பொம்பளையா வடிச்சாரு, யாரை பார்த்தாலும் ஆம்பளியாவே வடிச்சாரு. அவரு பார்க்கற அன்னைக்கு பௌர்ணமி நிலவு மாதிரி பார்த்தாரு. யாரு பார்க்கற அன்னைக்கு? ராஜா வந்தா எழுந்து நிக்கணும். இப்போ எம்எல்ஏ வந்தாவே எழுந்து நிக்கணும், ஒரு எம்பி வந்தா எழுந்து நிக்கணும். ஓட்டு கேட்கற வர்ற அன்னைக்கு தான் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். நம்ம போலன்னா வேற ஓட்டு விழுந்துருது. இப்படி ராஜா வர்ற காலத்துல இவர் எழுந்து நிக்கலங்கிறதுனால ராஜாவுக்கு கோபம். ஓய் என்ன பண்ணிட்டு இருக்க? அம்பாளை பார்த்துட்டு இருக்கேன். பண்றதே மகாபாவம், இதுல வேற அம்பாளை பார்த்துட்டு இருக்கிறேன்னு பொய் சொல்றேன். இன்னைக்கு என்ன வாக்கம்? பௌர்ணமி. யார் பார்த்தத? பௌர்ணமின்னு சொல்லிட்டுல்ல, இன்னைக்கு வர வச்சு காட்டு. அப்ப என்ன பண்ணாரு? தான் எந்த சூழ்நிலையிலே தெய்வத்தை பார்த்தாரோ அந்த கண்மேந்திரியத்தை தவிர்த்து ஞானேந்திரியத்து மூலியமா அந்த தெய்வத்தை நேர் உருவத்துல வர வச்சு யாருக்கு காட்டினாரு? ராஜாவை காட்டினார். அப்ப ராஜா பார்த்ததே ஊனக்கண். ஏன் ராஜாவை ஊனக்கண்ணோட பார்க்க வச்சாருன்னு கேட்டா, அவரை கூட துறவியா மாத்துற அளவுக்கு அந்த பவர் இருக்கு. இந்த ஒளி என் கண்ணால தாங்க முடியலையே, இது அம்மா வந்திருக்கிறாங்களே, யார் இதுன்னு கேட்டாராம். நன்னா பாருன்னு சொன்னாராம். அப்பதான் அந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியமா மாறி வெறும் ஒளிபிம்பத்தில் இருந்தது அந்த அம்பாள். அப்போ கர்மேந்திரியம் விடுபட்டு ஞானேந்திரியம் ஒண்ணு வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி உருவத்தோட யார் வர்றது? உன்னோட இஷ்ட தெய்வம் வருது.
அந்த தத்துவத்தோட சராசரி நிலையிலே மகா பிரகிருதிங்கிறத 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இப்ப எவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம பிரெயின்ல லோட் பண்ணிக்க முடியுமோ? பண்ணிக்க முடியாது. ஆகையினால பிரகிருதியை 4ல எதை சொல்லியிருக்கிறான்? மகா பிரகிருதி. இந்த மகா பிரகிருதிங்கிற நிலைக்கு வர்ற போது ஸ்தூலத்தில் இருக்கக்கூடிய நிலைகள்லாம் கடந்து மனம் போயிடுறது. ஸ்தூலத்தை விட்டு மனம், உடல், பொருள், ஆவி எல்லாமே தனித்து போய் உண்மையான உருவமுள்ள தெய்வம் எதுவோ, உருவமே அல்லாத நிலை எதுவோ அதுல கொண்டு போய் மனம் லயமாயிடுறது. எதுல? ஆமா. அப்போ பிரகிருத்தியோட நிலை எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? மகா பிரகிருத்திலே மனம் இருக்கிறது. அப்ப மகா பிரகிருதிங்கிறதுக்கு பொருள் இன்னொன்னு என்னன்னு கேட்டா, அழிவில்லை, மாயை கலப்பில்லை, பூரணமாயை கலப்பில்லை, மகாமாயை கலப்பில்லை. அப்படி மகாமாயை பூரணம் மாயை கலப்பில்லைங்கிற போது அந்த மகா பிரகிருதிக்கு அழிவில்லை. சாதாரண ஒரு பொருள் ஏணி, அது வழியா ஏறி மேல போயிடலாம், ஏணி அழியாது. மறுபடியும் என்ன பண்ணலாம்? அது வழியா இறங்கி ஜனங்களோட இருக்கலாம். இந்த மகா பிரகிருதிங்கிற போது உடல் கூறுகள் மாற்றி அமைக்கப்படுகிறது. கண் கெட்டதை பார்க்கவே பார்க்கிறது, காது கெட்டதை கேட்காது. இப்ப கண்ணுக்கு ஒரு பவர் வந்தது, இந்த செவுத்துக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் போற பக்குவம் வந்தது. அந்த செவுத்துக்கு அந்த பரம் ஒரு மாது குளிச்சுண்டு இருக்கிறா. அப்படி பார்க்கிற போது மனதுக்கு குழந்தை குளிக்குது. எது பக்குவப்பட்டது? கண். கண்மேந்திரியம் போய் ஞானேந்திரியம் வந்ததுனாலதான் அந்த பார்வை தெரிஞ்சது. அப்படி பார்க்கிற போது என்னவா நினைக்கிறது? ஒரு குழந்தை குடிக்கிறது. ஒரு ஆண்மகனா இருந்தா ஒரு பையன் குளிக்கிறானாக்கும். அப்ப மனதுக்கு என்ன தழுவல? விகாரம் தழுவலே, காம குரோத லோப மத மாச்சரியம் எதுவுமே தழுவல். அப்போ இந்த உடல் என்ன ஆகுது? தூய்மையாகி போச்சு. இவ்வளவு தெரிஞ்சுன்றதுல இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, எல்லாத்துக்குமே ஸ்தூலம் அப்படிங்கிற அழியிற உடல் தேவை. என்னது? ஸ்தூலம் அப்படிங்கிற அழியிற உடல் தேவை. இந்த ஸ்தூலம் அப்படிங்கிற உடல் நம்ம உருவம் தெரியுது பாத்தீங்களா? இது ஒரு விளிம்பு தான். ஒரு பாத்திரத்துல மகவாட்டம் இருக்குது இல்ல? இப்போ ஒரு ரவுண்டு கோடு போடுறீங்க, இந்த பக்கம் ஒரு விளிம்பு, அந்த பக்கம் ஒரு விளிம்பு. அடுத்து ஒரு ரவுண்டு போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு விளிம்பு, 2 விளிம்பு வரும். இப்ப விரல் எடுத்துக்கோங்க, இந்த கார்னர் ஒரு விளிம்பு, அந்த கார்னர் ஒரு விளிம்பு. அந்த மாதிரிதான் உடல் வாகும். இதை இயக்கிறதெல்லாம் யாரு? இறைவன். உன்னால எந்த வேலையுமே கிடையாது. ஒரு கரு தாய் வயிற்றுல நிக்கணும்னா கூட அது ஒரு ஆண்மகனோட வேலையோ ஒரு பெண்மகளோட வேலையோ அல்ல. அந்த நிலைக்கு கூட மகா பிரகிருதிங்கிறது இறங்கி வந்தால் ஒழிய ஒரு வேலையும் நடக்காது. இப்ப பிரகிருதி 4ல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். மகா பிரகிருதி ஏன் இதை கொண்டு வந்து 4ல சேர்த்திருக்கிறோம்னு கேட்டா, இது வழியா 3க்கு போறோம். 4ல மகா பிரகிருதி. மகா பிரகிருதிங்கிறது நேரடியா இறைவனோட பாதம். என்னது? பாதம். பிரகிருதி நேர் உண்மை 2. 4ல இருந்து 3க்கு போறோம். சிடி லயம் எல்லாம் அடிபட்டு போனது. ஏன்னா இந்த ஏணியெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம்.
இதெல்லாம் மகா பிரகிருத்தில இருந்து பிரகிருதி நேர் உண்மை ரெண்டுக்கு போய் அதில் இருக்கிற சிடி லயத்தெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு முன்னையும் பார்த்துருக்குறோம். இப்போ தலைக்கீழே போகிறோம். 4லிருந்து 3க்கு போயிட்டோம். 3லிருந்து பிரகிருதி உண்மை ஏபி லயத்தையும் பார்த்துட்டோம். இதுக்கு முன்னையும் பார்த்துருக்கோம். இப்போ தலைக்கீழே வர்றதுனால அதையும் பார்த்துட்டோம். அப்போ பிரதான பிரதமை பிரகிருதியில் போய் சேர்ந்துடுறீங்க. சேர்ந்துட்டா மனம் இறங்குமோ? கீழ் நோக்கி இறங்காது. ஜலம் சாப்பிட்டா உடல் வழியா சிறுநீரகம் வராது, சிறுநீர் கழிக்காது. ஆகாரம் சாப்பிட்டா மல சுத்தி ஆகாது, எவாப்ரேட் ஆயிடும். இதை ஒத்துக்க முடியாது சாமின்னு கேட்பீங்க. இப்ப ஃப்ரிட்ஜை தயார் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்ன ஒவ்வொரு நாளும் ஐஸ் வாட்டரை கொண்டு போய் நம்ம வெளியில ஊத்துறோம். இப்ப அந்த ஃப்ரிட்ஜ் கம்பெனிக்காரனே தயார் பண்ணிட்டான். இந்த பொம்பளைங்க இந்த வேலை கூட செய்யறது இல்லை போல இருக்கு. அந்த ஜலமே வர்றது இல்லை. இப்ப ஏசி கூட அந்த மாதிரி வந்துருத்தான். நீ முதுகுலையாவது மாட்டிட்டு போ, செவுத்துலையாவது மாட்டி தொங்க விடு, சீலிங்கில் வச்சுக்கோ, பத்தாதன்னா தரையில போட்டுண்டு அது மேலேயே கூட படுத்துக்கணும் தூங்கு. இந்த எவாப்ரேட் ஆறுது என்னது? சிறுநீர் மலம். இதுவே எவாப்ரேட் ஆகிற போது மனசில் இருக்கிற அழுக்கு எவாப்ரேட் ஆகாத இன்னும் மகா பிரகிருதிக்கு வரும்போதே நீ ரெடி ஆகிடுற. இந்த பிரகிருதி ஒன்றும் பிரகிருதி நேர் உண்மை 2ல நீ ஃபில்டர் ஆகிற. அதுக்கு என்ன தேவைன்னா உலகம் தேவை, மக்கள் தேவை, ஆண் பெண் தேவை, உறவு தேவை, உடல் கலப்பு தேவை, உறவு தேவை, மகள் மகன் தேவை, தாய் தந்தை தேவை. இதுதான் யூனிவர்சிட்டி. எது? உலகம் அப்படிங்கிறது தான் பல்கலைக்கழகம். இங்க நம்ம ஒரு மீட்டிங் நடத்த வந்திருக்கிறோம். கன்வீனியன்ஸா கன்வீன் பண்ணி இதில் செலெக்ஷன் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் டிப்ளமோ டிகிரி ஹோல்டர். அந்த டிகிரி வாங்கிட்டு இல்லைன்னா நேரம் எங்க போறீங்க? பிரதமை பிரகிருதிக்கு போயிடுறீங்க. அங்க போய் சேர்ந்த உடனே சில ஆத்மாலாம் வேண்டிக்கும், நான் இங்க வந்து என்ன பண்றேன், நான் அங்க போய் ஜனத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டு வர்றணும். சிலர் மேல போயிட்டு கீழே வரவே மாட்டான். ஏன்னா அவ்வளவு சேஷ்ட பிடிச்சவங்க ஜனங்க. சிலர் சேஷ்ட பிடிச்ச ஜனமா இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம இந்த ஜனத்தினாலதான் மேல வந்திருக்கோம். அதனால ஜனத்துக்கிட்டே போவோம். உதாரணத்துக்கு பாருங்க, 2 ரூபாய்க்கு ஊசி போட்டிருப்பார். எத்தனை ரூபாய்க்கு? அதே ஊசி தான் இப்பவும் போடுறாரு, வேற பேரு. 250 ரூபாய். இன்னும் அங்க விசேஷம் கேட்டீங்கன்னா, அவர் 2 வருஷம் அமெரிக்காவில் இருந்தாருங்க. 2 ரூபாய்க்கு சேர்த்ததெல்லாம் சேர்த்து வச்சு அமெரிக்காவில் போய் ஒரு 2 வருஷம் தங்கி படிச்சுட்டு வந்து என்ன பண்றாரு? அந்த 2 ரூபாய் கொடுத்தது யாரு? மகாஜனங்கள். அவருக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சது யாரு? மகாஜனங்கள். படிக்க வச்சது யாரு? மகாஜனங்கள். அந்த டாக்டர் வந்துட்டார் மறுபடியும் இந்தியாவுக்கு. வந்துட்டாருன்னு கேள்வி கேட்டவன்னு நல்லா இருக்கிற குழந்தை கூட கொஞ்சம் மூக்கு சளி இருக்கும் எடுத்துன்னு போயிடுவாங்க. அவர் தொட்டு பார்த்து, என்ன பிரபாகரன் நல்லா இருக்கா பரியா? அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து கூட நம்மளை கேட்குறாரு. அதுக்குள்ள பார்த்தா இந்த பக்கம் ஏசி அந்த பக்கம் ஏசி எல்லாம் ஓட்டிட்டு இருக்கோம். என்னங்க 250 ரூபாய்மா? இல்லைங்க 2 ரூபாய். நீ நாளைக்கே கொண்டு வந்து கொடு. அவர் எவ்வளோ பெருந்தன்மை பார்த்தீங்களா? அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து என்னை தொட்டு பார்த்து என்கிட்ட 2 ரூபாய் இருக்குதுன்னு நான் சொல்லி அவர் கோச்சுக்காமே நாளைக்கு கொண்டு வந்து கொடுன்னு சொன்னாங்க. நான் காலையில 8 மணிக்கெல்லாம் அவர் தூங்கும் போதே கொண்டு போய் கொடுத்துடணும். அவர் என்ன நரன்னு பல்லா கடிக்க முடியும்? போயா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது? இவ்வளவு யார் பண்ணுது? இந்த மகாஜனங்கள்.
அவர் உடனே புஷ்ஷுன்னு வந்து இறங்கி அந்த ஏசி எல்லாம் போட்டு நீட்டும் அவனை பார்க்குறேன், நல்லா இருக்கிற பையனை படுக்க வச்சு ஒரு சிரிஞ்சி ஏற்றி ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு பாட்டில் தொங்க விட்டுருவாங்க. அப்போ 25 ரூபா வாங்கினவர் இப்போ 5000 ரூபாய் பில்லு. எங்களை மறக்கவே இல்லை. இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? ஜனங்கள். ஆகையினால சில மகான்கள் இந்த பிரதமை பிரகிருதிக்கு போனா கூட அவங்க ஆனந்தமா இருக்கணுங்கிறதுனால இந்த மக்களாகி பிரகிருதி 1 லயம் ஏபி, அதுல மேல்நிலையான மக்கள் பிரகிருதி நேர்உண்மை 2 சிடி லயம், அதனோட அப்பப்ப டச் வச்சுப்பாங்க. இந்த ஜனங்க தான் நம்மளை மேல கொண்டு போனாங்க. சில ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மகானை போட்டு முறுக்கி எடுத்துருவாங்க. எவனா சொல்லுவான் அவர் கோமணத்துல கூட ஒரு சக்தி இருக்குதுன்னு, அத்தை கூட ஊற்றி எடுத்துட்டே போடுவோம். இந்த மாதிரி குழப்பத்தையும் ஜனங்க பண்ணும். அதனால சில மகான்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, நல்ல ஜனங்களோய் நம்மளை அம்மனை கட்டி ஆக்கின ஜனங்களாக்கும், இந்த ஜனங்களத்துல வேணும் பகவான் பாதத்தில் இருக்கணும்னு நினைக்கிறது. அந்த 2 நிலையும் தோற்று வைக்கக்கூடியது யாரு? தெய்வமா? மகாஜனங்கள். ஜனங்களே, இயேசு உங்களை காப்பாற்றுவார், இயேசுவின் ரத்தம் உங்களை சுத்திகரிக்க செய்யும். இயேசு என்ன பண்ணுவாரு? இந்த ரத்த சுத்திகரிப்பு கூட எதுல வருதுன்னா பிரகிருதி, மகா பிரகிருதி, பிரதமை பிரகிருதி. இவர்கள் எல்லாம் தூதர்கள். யாரு? ஹிந்து பிலாசபில எடுத்துள்ளானால் தெய்வமே மனித வடிவம் தாங்கி மனிதனாக வந்தது. ஏன் வந்ததுன்னு கேட்டா, நீ ஊனக்கண்ணில் பார்க்க முடியாது, ஞான கண்ணில் தான் பார்க்க முடியும். அதனால அது கூட ஊனமான உடல் தரிச்சு உனக்கு தகுந்த மாதிரி வருது. அதனால்தான் கேட்டாராம், உனக்கு உடல் உண்டா, நீ உருவம் உள்ளவனா? அர்ஜுனன் பார்த்து கிருஷ்ணனை கேட்டாராம், நான் உருவம் இல்லாத சொன்னா உனக்கு கேட்குமா? வானவெளியிலிருந்து அர்ஜுனா அப்படின்னு என்ன பண்ணுவேன், அது என்னமோ பேய் உலகத்திலிருந்து கத்துது, அங்கேயே ஒண்ணு உட்காந்துப்பேன். அதனால நான் என்ன பண்ணேன், நீ பார்க்கிற மனிதி மனித உருவம் கொண்டு வந்தேன். அப்போ உனக்கு எலும்பு சதை புண்ணாக்கு பி எல்லாம் உண்டோ, உனக்கு என்னென்ன இருக்குதோ எனக்கு எல்லாம் இருக்கு. நீ கண்மேந்திரத்தை விட்டு ஞானேந்திரத்துக்கு பார்த்தா உன்ன மாதிரி நான் இல்லை, நான் தெய்வம் அப்படிங்கறத நீ புரிஞ்சுப்பே அப்படிங்கறது சொல்றார். ஆனால் தான் இந்த பிரகிருதியை 4ஆ பிரிச்சு சொல்லப்பட்டது. இந்த கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் 10ங்கிற நிலை இருக்கிறதுனாலேயே விபூதி யோகத்துல 10வது இலக்கத்துல கொண்டு போய் சேர்த்தார். விபூதி யோகம் எங்க சொல்லப்படுறது? பகவத்கீதையில 10வது இலக்கத்துல சொல்லப்பட்டது. 10வது இலக்கத்துல 9 இலக்கம் தாண்டி போகுது. அப்பதான் நீயும் நானும், நானும் நீயும், நீ கண்மேந்திரியம், நான் ஞானேந்திரியம். கண்மமும் ஞானமும் என்னால இயக்க முடியும். நீ முயற்சி பண்ணா கண்மத்து வழியா ஞானத்தை இந்திரியத்தை அடையலாம் அடங்கலாம். ஆகையினாலே விபூதி யோகம் அப்படிங்கிற தலையங்கத்தை 10வது யோகத்துல வச்சார். இதுக்கு முன் யோகம் எல்லாம் மனிதனை தழுவிய சமாச்சாரங்கள். ராஜ வித்யா ராஜ குக் யோகம், அக்ஷர பிரக யோகம், ஞான விஞ்ஞான யோகம், இப்படி பலவிதமான யோகங்கள் சொல்லிக்கிட்டே வர்றார். இதுல என்னன்னு சொல்றாருன்னு கேட்டா, மனிதனோட நேயத்தை பத்தி சொல்லிக்கிட்டே வர்றார். அக்ஷர யோகம்னு வர்ற போது ஒரு எழுத்துக்குள்ள இறைவன் உண்டு. ராஜவித்யா ராஜ குக்கியம் சொல்ற போது தன்னை அலங்காரப்படுத்திக்கிட்டு சொல்றார். சொல்றவன் சோர்ந்து சொன்னா என்ன ஆவான்? கேட்கறவனுக்கு வியாதி அந்த வியாதியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவான். சொல்ற கிருஷ்ணனுக்கே அவர் அப்புறம் டயாலிசிஸ் பண்ண வேண்டியது வரும். அதனால அவர் தன்னை ராஜ அலங்காரம் பண்ணிக்கிட்டதுனால அதுக்கு ராஜ வித்யா ராஜ குக்கியோகம். விஷாதி யோகம் ஒரு பெண்ணை பத்தி, அப்புறம் சாங்கி யோகம் பெண்ணோட கர்மத்தை பத்தி, அடுத்தது கர்ம யோகம் ஒரு பெண்ணோட கற்பை ஒரு ராஜா காப்பாற்றக்கூடிய செயலுக்கு பேர் கர்மயோகம்.
கர்ம ஞான சந்நியாச யோகம். கர்ம ஒழுங்கான ஞானம் வரும், ஞானம் வந்த சந்நியாசம் வந்துடும். கர்மம் அப்படிங்கிறது செயல். அப்புறம் சந்நியாச யோகம் 5 பஞ்சபூதங்களை ரெடி பண்ணால் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் புற உலகத்துக்கு விட்டு அக உலகத்தையும் விட்டு பரவி இருக்கிற பஞ்சபூதங்கள் உனக்கு கட்டுமானமாகும். அப்படி வர்றது 5வது சந்நியாச யோகம். கண்மயோகம், கண்ம இந்திரியம், ஞானேந்திரியம் இது உடலுக்குள்ள உண்டு. இதுவும் பஞ்சபூதங்கள். வெளியில் இருக்கிற ஆகாயம் முதலானதும் பஞ்சபூதங்கள். இதெல்லாம் உனக்கு அடிமையாகிறது நீ சன்னியாசியானா. இது 5வது இலக்கத்தில் இந்த 5மே இருக்கு. கண் காது மூக்கு 5, கண்மேந்திரியம் 5, அதுக்குள்ள இருக்கிற கண் காது மூக்கு ஞானேந்திரியம் 5, வெளியில் இருக்கிற ஆகாய வகையார் அக்கள் 5, எல்லாம் 5 இருக்குது. அதனால 5க்குள்ள என்ன வச்சாரு? சன்னியாச யோகத்தை வச்சார். அடுத்தது 6வது தியான யோகம். தியான யோகத்துல 6 ஆதாரத்தை சொல்றார். நீ எங்கேயும் போய் முருகாவை கும்பிட வேண்டியதில்லை, கோவிந்தாவை கும்பிட வேண்டியதில்லை, கிருஷ்ணாவை கும்பிட வேண்டியதில்லை, இல்லை ஜீசஸை கும்பிட வேண்டியதில்லை, பிஸ்மில்லாவை கும்பிட வேண்டியதில்லை. 6 ஆதாரமும் உன் உடல்ல இருக்குது. குண்டலினி, ஸ்வாதிஷ்டானம், மணிபூரகம், விசுத்தை, ஆக்ஞை, அநாதகம், 7வது சகசிராரம். இந்த தியானத்தை மெடிடேட் பண்ணது இது வழியா தான். இதெல்லாம் உன்னோட உடம்புல இருக்கு, இது வழியா ஏத்தணும் அப்படிங்கிறது சொல்றது 6வது நிலை தியான யோகம். அடுத்தது ஞான விஞ்ஞான யோகம். நான் சொல்ற காலத்துல ஜனங்க கோமணத்தோட இருந்தாங்க. பெண்கள் எல்லாம் 20 முழம் 30 முழம் வேஷ்டியும் 30 முழம் சேலையும் கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப ஞானம் வளரும் பிற்காலத்தில் கலியுகத்தில். அப்போ ஜனங்கள்லாம் எல்லாத்த விரும்புவாங்க, விஞ்ஞானத்தை விரும்புவாங்க. அதனால விஞ்ஞானம், ஞானம், ஞான விஞ்ஞான யோகம்னு வச்சார். அடுத்தது அக்ஷர பிரயோகம். இவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான்ற ஒரு எழுத்துக்குள்ள நான் இருக்கிறேன். அடுத்தது 9 ராஜவித்யா ராஜகுக்கிய யோகம். நீங்கெல்லாம் பெரிய பெரிய பசங்களாயிட்டீங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கிடையாது. நீங்க காலேஜ் வந்துட்டீங்க. நான் காலேஜில் ப்ரொஃபஸர், நீங்க ஸ்டூடெண்ட். அப்ப பியூப்பிள், இப்ப பீப்பிள். ஏன்னா கலர் ட்ரெஸ் போட்டு வந்தீங்க, ஏன்னா கலர் கலரா இருப்பீங்க. இப்ப நான் ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸர் எப்படி வர்றான்? ஒரு ப்ரொஃபஸர் போகுதுன்னா ஜடகடியெல்லாம் வராது, அப்படியே பரட்ட தலையா போனா என்ன பண்ணா? அந்த ஸ்டூடெண்ட் அந்த லெக்சரை கேட்காது. ஆகினாலே 9வது யோகத்துல தான் அலங்காரம் பண்ணிக்கினாரு. நீ அலங்காரம் பண்ணிக்கோ 10+2க்கு மேல. நல்ல அலங்காரம் போய் காலேஜை கெடுத்துரு. ஏமாந்தாங்கன்னா ப்ரொஃபஸரையும் கெடுத்துரு. வேற ஏதாவது உன்னால பண்ண முடியும்னாலும் அதையும் பண்ணிடு. தான் அலங்காரம் பண்ணிட்டு எதிரில் இருக்கிற ஆளை அலங்காரம் பண்ணி கேட்க வைக்கிறதுக்கு பேரு ராஜ வித்யா ராஜ குக்கிய யோகம். நீ கேட்டுட்ட, நீ என்னதான் அழகா இருந்தா கூட ஒரே ஒரு துவரம் பருப்பு வடைய துணுட்டா உங்ககிட்ட இருந்து நாத்தம் தான் வரும். அண்டா துவரம் பருப்பு வடைய வச்சு எனக்கு படைச்சு நான் சாப்பிட்டா நாத்தம் வராது. நான் ஞான யோகி, நீ கண்ம யோகி. இந்த நிலைக்கு நீ வா. உன்னை நான் அந்த இடத்துக்கு கொண்டு வர்றேன். உன்னோட குணம் 5, என்னோட குணம் 5, 2 குணத்தையும் சேர்த்தா 10. அதனால இந்த தலையங்க என்ன வைக்கிறேன்? விபூதி யோகம். எத்தனாவது தலையங்கமா வைக்கிறேன்? 10வது தலையங்கமா வைக்கிறேன்னு சொல்றார். அதாவது பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்த பகவத்கீதையிலே 10வது தலையங்கம் விபூதி யோகம் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இந்த விபூதி யோகம் 10வது இலக்கத்துல ஏன் வச்சிருக்கிறதுங்கிறத சொன்னோம். இப்ப கண்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5. கண்ணு, காது 2, மூக்கு 3, வாய் 4, மலஜல ஓட்டை 5. இதுக்கு பேர் கண்மேந்திரியம்.
அதாவது உலகத்துக்கு உண்டான வேலைகள் செய்யுது. கண் பார்க்குது, மூக்கு வாசனை நுக்கிறது, மறுஜல சுத்திகரிப்பு போட்டு அந்தந்த வேலையை செஞ்சுக்கிறது, இனப்பெருக்கிறது செஞ்சுக்கிறது. இந்த மாதிரி வேலைகளுக்கு கண்மேந்திரியம்னு பேர். ஞானேந்திரியம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண் வழியாவே பல மைலுக்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த கண்ணாலேயே பார்த்து சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ சாதாரண கண் இருக்கும்போது இந்த செவுத்துக்கு முன்னால் இருக்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஞானேந்திரியம் ஆகிற போது செவுத்துக்கு அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஞானேந்திரியம். அந்த செவுத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ரூம்ல என்ன நடக்கிறது இந்த கண்ணை கொண்டே பார்க்குற போது அதுக்கு ஞானேந்திரியம்னு சொல்றோம். இப்போ பல 1000 மைல் 1,00,000 மைல் கடந்து மனத்தை செலுத்தி அங்கே கண்ணை நிறுத்தினா அங்கே என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய லெவலுக்கு கண்ணுக்கு பவர் வர்றது, காதுக்கு பவர் வர்றது, மூக்குக்கு பவர் வர்றது, வாய்க்கு பவர் வர்றது. இப்போ வாய் பவர் சொல்லுவோமே, வால்மீகி வாயால தான் சொன்னது. ராமாயணம் படைஞ்சாரோ இல்லையோ, வாடா வசிஷ்டர் ராமாயணத்தை சொல்ல, மகாபாரதத்தை சொல்ல யார் எழுதுனது? விநாயகர் எழுதினார். அப்போ இந்த கண்மேந்திரியம் அப்படிங்கிற நிலை தாண்டினா வாய் கூட ஞானேந்திரியம் ஆயிடுது. அப்ப இதே 5 அது 5 2 5 சேர்க்கிற போது ஞானேந்திரியம் கர்மேந்திரியம், இந்த 2 5களை சேர்க்கிற போது 10 ஆகியனால விபூதி யோகம் 10வது இலக்கத்தில் வைக்கப்பட்டதுன்னு சொன்னோம். அந்த விபூதி யோகத்தை தழுவனதுக்கு பிரகிருத்தியை 4 வகைகளாக பிரித்தோம். இந்த பிரகிருத்தியை 4 வகையில் பிரிக்கிற போது 4வது நிலை வரக்கூடிய மகா பிரகிருத்தின்றது இறைவன் பாதத்துக்கு வரும்போது என்ன நிலைக்கு உணரப்படுறதுங்கிறத இப்ப சொல்றோம். ஏன்னா உடல் ஆதாரமா வச்சுதான் இறைவனை அடைய முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, தெய்வம் கூட மனுஷ ரூபம் தாங்கி கிருஷ்ணனா அர்ஜுனன் இடத்துல நேரா நின்று தான் சொன்னார். ஏன்னு கேட்டா, பிரகிருதிங்கிற உண்மை ஒண்ணுல இருந்தவன் அர்ஜுனன். அவனை பிரகிருதி நேர் உண்மைங்கிற நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு கிருஷ்ணன் அவனை மாதிரி உடல் தெரிச்சு வந்தார். இல்ல போனா ஒடியாலேயே எல்லாம் சொல்லியிருக்கலாம், சப்தத்தாலே சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் உருவம் இல்லாத கேட்கிற போது மனதுக்கு பயம் தழுவும். உருவம் இல்லாத கூட சில நேரத்தில் வரும். உருவம் இல்லாத வர்ற போது பயம் தழுவும். உதாரணத்துக்கு கம்சனோட அழிவு, ஆகாசமாகத்துல ஒளி சப்தம் கேட்டதான். உன்னை கொல்றதுக்கு கிருஷ்ணன் பிறந்துட்டான். நல்ல காரியங்களா இருக்கிற போது நெருங்கி பழகணும். அதனால உருவம் கொண்டு மனிதன் மாதிரி வழிவெடுத்து வந்தார். பிரகிருதி ஒண்ணுங்கிற உண்மையில் இருக்கக்கூடியவன் பிரகிருதி நேர் உண்மைக்கு கொண்டு வர்றதுக்கு பகவான் அந்த நிலையில உருவம் தாங்கி வந்தார். அப்ப கூட கிருஷ்ணனை பார்த்து கேட்டாராம், உனக்கு உருவம் உண்டா? அதுக்கு அவர் பதில் சொன்னாராம், உருவம் இருந்து நீ கண்ணால பார்த்தா தானே நம்புவே, அதனால நான் உருவம் கொண்டு உனக்கு சொல்றேன்னாராம். அப்போ மனிதனோட உடல் உருவத்தை மாற்ற வேண்டி கிருஷ்ணன் கூட மனிதன் மாதிரி உரு கொண்டு வந்தான். கிருஷ்ணன் நினைச்சா சவுண்ட்ல சொல்லியிருக்கலாம், ஒலி சப்தத்துல சொல்லியிருக்கலாம், சொல் வடிவமைச்சு வான் வெளி வழியா சொல்லியிருக்கலாம். அப்படியெல்லாம் சொல்லாம மனிதன் அழியக்கூடிய மனிதன் உடலுக்கு எவ்வளவு உண்மை உண்டுங்கிறதுனாலே தானும் மனிதன் மாதிரி அழியிற உடல் கொண்டு சொல்லிட்டு தன் உடலையும் விட்டுட்டார். ஆனா அந்த உடலுக்கு என்ன வலிவுங்கிறது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கோம்.
அந்த உடலுக்கு என்ன வலிவுங்கிறது எப்ப தெரியும்னா, மகா பிரகிருதிங்கிற நிலைக்கு மனம் தள்ளப்படுற போது தெரியும். அதுக்கு முதல் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லாமே உடம்ப வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாமே உடம்புக்குள்ள இருக்கிற பஞ்ச பூதங்கள். பஞ்சபூதங்கள் 3 வகை. ஒன்று கண், காது, மூக்கு. கண்மேந்திரியம் ஒரு பஞ்சபூதம். அது தூய்மையான ஞானேந்திரியம் ஒரு பஞ்சபூதம். அடுத்தது இது ரெண்டுத்துக்கும் வெளியில உலாவக்கூடிய காற்று, மண், ஜலம், ஆகாயம், இந்த மாதிரி வில், நெருப்பு, இந்த மாதிரி வகையாராக்கள் ஒரு 5. 5 5 15. மனுஷனோட உடம்பில் இருக்கிறது மட்டும் 10, இயங்கிறது 5 தான். இந்த 5 இயங்குற போது அந்த உடலுக்கு என்ன பேரு? ஸ்தூலம். இந்த கண்மேந்திரியங்கள் மட்டும் இயங்குற உடலுக்கு என்ன பேரு? ஸ்தூலம். அந்த ஸ்தூலம்ங்கிறது பொதுவான சொல். இந்த ஆன்மீகத்தில் வர்ற போது ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு சொல்லுவாங்க. அது கூட இதில் வைக்கல பாருங்க. ஆணோட உடம்புக்கும் பெண்குறியான உடம்புக்கும் அல்லது ஆண்குறியான உடம்புக்கு கூட பொது சொல் என்ன வச்சாங்க? ஸ்தூலம். இந்த ஸ்தூலம் அப்படிங்கிறது 2 உடலையும் குறிக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு பொது வினை இல்ல, இப்ப இந்த சொல் துவங்கிறதுனாலே இறைவன் ஆண் உடல்லையும் உண்டு, பெண் உடல்லையும் உண்டு. பெண் ஆண்னு பிரிக்கிற இந்த 2 உடம்புக்கும் ஒரு பொது பேர் வச்சாங்க. என்னன்னு வச்சாங்க? ஸ்தூலம். இந்த உடம்பு அழியக்கூடியது. மனிதனோட உடல் அழியக்கூடியது. நம்ம சொல்றது இப்ப மனிதனோட உடல் தான் சொல்றோம். மகான் யோகன், சித்தி, போகர் இவாளை சொல்லல. இன்னும் கூட ஆஞ்சநேயர் உயிரோடு இருக்கிறதா தாத்பரியம். அடுத்து இந்திர பதவிக்கு அவரை கோர்றாங்களாம். நீங்க பதவி எடுத்துக்கோங்கன்னு. அவர் எனக்கு பதவி வேண்டாம், நான் கலியுகம் முடிகிற வரைக்கும் ராமநாம ஜபத்தை சொல்லிட்டு தான் வருவேன். இது ராமன் தழுவிய தேகமாக்கும் வஜ்ரம். ஆகையினால நான் இந்த தேகத்தை விடமாட்டேன். இந்த தேகத்தை கொண்டு என்ன செய்ய போறேன்? ராமநாம ஜபம் செய்ய போறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி உடல்கள் அழிந்து படாது. இப்ப ஸ்தூலம்னு சொன்னது யாரை வச்சு சொல்றான்? சராசரி அழியக்கூடிய மனித உடலை. அது ஆணையம் சாரும் பெண்ணையும் சாரும். இதுக்கு பேர் ஸ்தூலம். அது ஸ்தூலம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ப நுகர்வுகள் தேவைப்படுற வரைக்கும் அது ஸ்தூலம். இன்ப நுகர்வு அப்படிங்கிற போது நீங்க தப்பிதமா அர்த்தம் எடுத்துக்கப்படாது. சாப்பிடணும் அப்படிங்கிற நினைவு வரும்போது நாக்குக்கு வேலை உண்டு. அது ஒரு இன்ப நுகர்வு. உடலுக்கு ஒரு இன்ப நுகர்வு இருக்கு. தூங்கணும் அப்படின்னு நினைக்கிற போது இன்ப நுகர்வு. ஒரு அழகான மலர் சோலைக்கு போகணும்னு நினைக்கிறது இன்ப நுகர்வு. இந்த மாதிரி நுகர்வுகள் இருக்கிற வரைக்கும் அது ஸ்தூலம். இந்த ஸ்தூலம் ரொம்ப கீழ்நிலைக்கு எப்ப ஏற்படுறதுன்னு கேட்டா, இனப்பெருக்கமான வேலைகள் செய்யக்கூடிய காலத்திலே ஸ்தூலம் அப்படிங்கிற உடல்நிலை ரொம்ப கீழான நிலைக்கு இறங்கு. ஏன் அப்ப கீழான நிலைக்கு இறங்குதுன்னு கேட்டா, எந்த இனப்பெருக்கங்கள் உற்பத்தி பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணி அதுகளை ஒரு உற்பத்தி பொருளா உபயோகப்படுத்துறோமோ அது வரைக்கும் அது ஸ்தூலம், விகாரமான ஸ்தூலம். அதே இன்ப நுகர்வுக்கு செய்யக்கூடிய பொருள்கள், இன்ப நுகர்வுக்கு செலவு பண்ணக்கூடிய ரத்தம், இதை யோகாபியாசத்தினாலே சுத்திகரிக்கப்படுத்து சுழுமனை வழியா மேலே ஏத்துற போது
ஸ்தூலம் அப்படிங்கிற நிலைக்கு தாண்டது. ஸ்தூலமே இப்போ ரெண்டாக சொல்லியிருக்கோம். சாதாரண இன்ப நுகர்வில் இருக்கிறதும் ஸ்தூலம், இனப்பெருக்க உறுப்புகள் வழியா இனப்பெருக்கத்துக்கு உண்டான காரியங்களை செய்கிற போது ஸ்தூலத்திலையும் விகாரமான ஸ்தூலம். அந்த நினைவு வந்தா கூட விகாரமான ஸ்தூலம். அதனாலதான் இந்த உடலுக்கு பேர் ஸ்தூலம்னு வச்சாங்க. இது அழியறதுக்கு என்ன காரணம்? நினைவுதான் காரணம். நுகரக்கூடிய மனோநிலை இருக்கிறதுனால அது சீக்கிரமா அழிந்து போறதுக்கு உண்டான வழிய வகுத்துக்குது. அதனால இதுக்கு ஸ்தூலம். கீழான நிலைக்கு மனம் இறங்குற போது ஸ்தூலம் விகாரப்படுறது. விகாரம் அப்படிங்கிற எழுத்தை பிராக்கெட் பண்ணிக்கோங்க. இனப்பெருக்கமான வேலைகள் செய்கிற போது அந்த ஸ்தூலம் தன்னோட மகாசக்தியை இனப்பெருக்கத்துக்கு உபயோகப்படுத்துறது. அப்போ அதனோட அழிவு வெகு விரைவில் வருதுன்னு அர்த்தம். ஆகையினால அதுக்கும் ஸ்தூலம்னு பேர். இந்த ஸ்தூலத்துக்கு இன்னொரு அடுத்தது ஒரு பேர் இருக்குது, ஆதிஸ்தூலம். என்னது? ஆதிஸ்தூலம். இப்ப ஸ்தூலத்தை ஒரு வகையா பிரிச்சோம் ரெண்டா. நுகரக்கூடிய பொருள்கள் மனசுக்கு நினைக்கிறதுனாலையும் ஸ்தூலம், இனப்பெருக்க காரியங்களுக்கு செயல்படுத்துவதும் விகாரமான ஸ்தூலம்னு சொன்னோம். இந்த காரணத்தினாலதான் இந்த ஸ்தூலம் அழிஞ்சு போகுதுன்றது சொல்லும். இந்த ஸ்தூலத்துக்கு ரெண்டாவது நிலை கடந்து வர்ற போது அதிஸ்தூலம். இப்ப ஸ்தூலத்துல முதல்ல சொன்னோம் ஏ ஸ்தூலம் மனதுக்கு நுகர்வு இருக்கிறதுனால அழியுது. ஸ்தூலத்துல பி விகாரமான இனப்பெருக்க ஒரு விவகாரங்களில் ஈடுபடுற போது அது சம்பந்தமான நினைவுகள் வர்ற போது அந்த ஸ்தூலம் விகாரமாகுது. அதை பிராக்கெட்ல போட்டுக்கணும் பி. இப்ப ஸ்தூலத்துல மனசுக்கு நுகர்வு வந்தாவே ஸ்தூலம் அந்த உடம்புக்கு பேரு. விகாரமான செயல்களில் ஈடுபடும் போது நினைக்கிறதும் அதுக்கும் ஸ்தூலம்னு தான் பேரு. அந்த ஸ்தூலத்துக்கு விகாரம். மனசுக்கு ஆசையை உண்டு பண்ணி வைக்கிறது அந்த உடலுக்கு பேரும் ஸ்தூலம். பி ஸ்தூலம். இப்ப முன்ன சொன்னது ஏ, மனசுக்கு ஆசைகளை உண்டுபடுத்தி கொடுக்கிற இந்த உடலுக்கு பேரு ஏ ஸ்தூலம். மனசுக்கு ஆசையும் கொடுத்து இனப்பெருக்க விவகாரங்கள்ல ஈடுபடுத்துறதும் அதை நினைக்கிறதும் பி ஸ்தூலம். இந்த இடத்துக்கு இந்த ஸ்தூலத்துல விகாரம்னு நம்ம பிராக்கெட் பண்ணிக்கணும். இந்த 1ஆம் நம்பர் ஸ்தூலத்திலே ஏபின்னு பிரிச்சுட்டோம். இப்போ 2ஆம் நம்பர்ல அதி ஸ்தூலம். ஆமா, இந்த உடல் எங்கிருந்து வந்தது? இந்த உடல் எங்கிருந்து வந்ததுன்னு நினைக்கிறோம். ஒரு படி மேலே. அப்ப நினைவு செயல் இல்லை, வந்த இடத்தை கேக்குது. ஓஹோ, இது ஒரு பிரம்மன் அப்படிங்கிறவன் படைத்தானோ. இந்த உடலே ஸ்தூலம் ஏபியா செஞ்சது. அதே உடல் அதிஸ்தூலம் அப்படிங்கிற போது இந்த உடல் எங்கிருந்து வந்தது? உடனே மனம் தெய்வத்துக்கிட்ட போகும். எங்கிருந்து வந்தது? அந்த நேரத்தில் மேல போன மனம் மீண்டும் கீழே இறங்கி வந்து தாய் தகப்பன் மூலியமா வந்தது. இப்ப தாய் தகப்பன் அப்படிங்கிற சொல்ற போது அம்மை அப்பன்னா நம்ம தெய்வீகமா நினைக்கிறோம். அதனால அந்த நினைவுக்கு வரக்கூடிய போது அது அதிஸ்தூலம். சரியா? இது 2வது நிலை. அம்மா அப்பா மூலமா வந்தா கூட அந்த கருவறையில் வளர்ந்தது அது எப்படி வளர்ந்திருக்கும்? அவ இணைஞ்சா கரு
நின்னது, அந்த கரு நின்னது வளர்ந்தது, வளர்ந்தது உருவமா வந்தது. இந்த வளர்த்தானே அவன் யார்? இப்ப ஸ்தூலத்திலேயே பிரிச்சுக்கிட்டே வர்றாரு பாருங்க. இந்த ஸ்தூலத்தை பிரிச்சுக்கு பார்க்கக்கூடிய மனோநிலை மகா பிரகிருதிக்கு வரும்போது ஏற்படுது. முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஏபி ஸ்தூலத்துல காம குரோத லோப மதம் ஆச்சரியம். இரண்டாவது நிலையில் இருக்கிற அதிஸ்தூலத்துல ஆராய்ச்சி. பிரம்மன் படைத்தான். சரி, பிரம்மன் படைச்சது நமக்கு தெரியாது, தாய் தகப்பன் மூலியமா உற்பத்தி ஆகும். ஆராய்ச்சி அதிஸ்தூலம். அடுத்தது மகாஸ்தூலம். இத பாருங்க, அம்மா அப்பா உற்பத்தி பண்ணாங்கிறத விட இத காப்பாற்றி வந்தது யாரு? ஆராய்ச்சிக்கு அடுத்தது தெய்வத்தை நினைக்கிற மாதிரி தூண்டக்கூடிய ஒரு செயல். பிரம்மன் படைச்சான், அம்மா அப்பாவால வந்தது. இந்த நிலைக்கு அதிஸ்தூலம். பிரம்மா படைச்சிருப்பாருங்க நமக்கு தெரியாது. ஆனா தாய் தகப்பன் வழியா பிறந்தோம்னு நினைக்கிறது அதிஸ்தூலம். மகாஸ்தூலம் அப்படிங்கிறது இந்த கருவை வளர்த்தது யார்? இந்த வித்தை வளர்த்தது யார்? அந்த வித்தை ஆராய்ச்சி பண்ணும். வித்தை வளர்த்தது யாருங்கிற வினா வர்ற போதே ஸ்தூலம் தெளிவாகுது. அப்ப யார் வளர்த்திருப்பாங்க? இத 10 திங்கள் வளர்க்கணும்னா யாரால முடியும்? ஒரு நாள் ஏதாவது சாப்பிட்டா மறுநாள் மலை ஜலம் கழிச்சுக்கிறோம். ஒரு குழந்தைக்கு முழு வளர்ச்சி 7 மாதங்கள். அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துரும். மலஜல சுத்திகரிப்பெல்லாம் உள்ளே நடந்துக்கிறதுன்னா இந்த ஸ்தூலத்துக்கு இப்படி ஒரு மகாசக்தி ஒரு கர்ப்பப்பைக்குள்ள இருக்கோ? அப்ப இத ஆராய்ச்சிக்கு அடுத்தது இதை தொகுத்தவன் யார்? எதை பத்தி இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கிறோம்? ஸ்தூலமே. இந்த மாதிரி நினைக்கு வர்ற போது ஸ்தூலம் கடந்து அதிஸ்தூலம் கடந்து மகாஸ்தூலம். இப்போ ஸ்தூலம் எத்தனை வகையா பிரிஞ்சது? 3. முதல் ஸ்தூலம் ஏ, இரண்டாவது ஸ்தூலம் விகாரம் பி, மூணாவது ஸ்தூலம், இரண்டாவது ஸ்தூலம் ஆதிஸ்தூலம். ஆராய்ச்சி பிரம்மத்தோட ஆராய்ச்சி அம்மா அப்பாவால கொண்டு வந்து சேர்த்தோம். மூணாவது மகாஸ்தூலம் அப்படிங்கிற போது வினா